ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் குருமா. இதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் நான் குக்கரில் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகத்தை போட்டுடுங்க. கொஞ்சம் வதங்குற டைமில் வெங்காயத்தை எடுத்து போட்டுடுங்க. போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் எல்லாம் போட்டுட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன்னு உப்பு போட்டுக்கோங்க. எதுக்குன்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆனியன் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அது ஆயிலே ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அதை ஃப்ரை ஆன ஒரு ஸ்மெல் வந்ததுமே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஒரு தக்காளி 1 ஆட் பண்ணேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை இந்த எண்ணெய் சேர்க்குறீங்க இல்லைங்களா, அந்த டைம்லேயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல காரமாக இருக்கும். இல்லை ஒரு மீடியமான காரம் வேணும் அப்படின்னா இந்த தக்காளி சேர்த்துட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் மிளகா சேர்க்கலை, ஏன்னா என் குழந்தையும் சாப்பிடணுன்றதுக்காக மிளகா சேர்க்கலை. இப்போ 1 by 1 மசாலா சேர்த்துக்கோங்க. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வெந்துருச்சு. இதில் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கிட்டு இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதை ஃப்ரை பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே கேரட்டு, பீன்ஸு நான் இந்த 2 காய்கறி மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவரு, பீஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் வெறும் இது 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் நான் அரை முறி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சம் ஜீரகம், 2 வெங்காயம், 1 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை இந்த வெஜிடபிள் இதில் நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு கொதியல் விட்டுட்டு இதுக்கு அடுத்தது தான் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள், மிளகா பொடி கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும்தான் நான் காரத்துக்காக மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் அது அரை டீஸ்பூனு,
மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூனு, உப்பு அதுக்கு அடுத்தது பார்த்துக்கோங்க. உப்பு எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் திரும்பவும் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு காரத்துக்காக மிளகா பொடி கம்மி பண்ணனால நான் பெப்பர் காரமும் போட்டுக்கிட்டேன். இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா குக்கரை மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா கம்மியாக இருக்கணும்னா கம்மி தண்ணி ஊற்றுங்க. இல்லை கொஞ்சம் எனக்கு நல்லாவே தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு குக்கரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க. அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு விசிலும், அதுக்கு அடுத்தது கம்மியாக வச்சு ஒரு 2 விசிலும், அப்படி 3 விசில் எடுத்துகிட்டு விசிலை இதானதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சால்னா ரெடி.